ஜான்குமார் புதிய அமைச்சராக கடந்த 14ஆம் தேதி ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் அமைச்சராக ஜான்குமாருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அமைச்சர் ஜான்குமார் கிறிஸ்துவ முறைப்படி முழங்காலிட்டு பிரான்சிஸ் காலிஸ்டிடம் ஆசி பெற்றார். அதை போன்று நெல்லித்தோப்பில் உள்ள அமைச்சர் வீட்டில் நேரில் வருகை புரிந்து காரைக்கால் மாவட்ட முதன்மை குரு அருள் தந்தை பால்ராஜ் குமார் அமைச்சர் ஜான்குமார் பணி சிறக்க சிறப்பு பிரார்த்தனை செய்து சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினார். அமைச்சர் ஜான்குமார் கிறிஸ்துவ முறைப்படி முழங்காலிட்டு ஆசி பெற்றார். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை பாசத்தோடு பராமரித்து எங்கள் அன்பு தந்தையை இலட்சியமாய் உயிர் மூச்சாய் ஓடுகிற யாரும் தோற்பது கிடையாது. அண்மையில் அமைச்சராக பதவியேற்றிருக்கிற நாம் மிக உயர்வாக மதிக்கிற புதுவை வரலாற்றினுடைய ஒரு கிறிஸ்துவத்தின் அடையாளமாக இருக்கிற எங்கள் மாண்புமிகு அமைச்சரை ஆசீர்வதியும். எந்தவித இன்னலும் இடையூறும் துன்பமும் துயரமும் இவரை அண்டாமல் அணுகாமல், இவர் மீது அடித்த வெயில் சற்று இடமாறி அடித்திருக்கும் என்று சொன்னால் பாதி சமுத்திரம் பாலையாய் போயிருந்திருக்கும். இவர் மீது அடித்த புயல் சற்று இடமாறி அடித்திருக்கும் என்று சொன்னால் இமய மலை கூட இடம்பெயர்ந்திருக்கும். ஆனால் இவருடைய சவால், இவருடைய சங்கடங்கள், இவருடைய சவால்கள் எல்லாவற்றையும் கருணை கடாட்சத்திற்கு கொண்டு வருகிறோம். இறையாட்சி பேரியத்தின் தலைவராக இருக்கிற எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றில் இவர் ஒரு தடம் பதிக்க வேண்டும். விரைவில் இவருடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிரான திட்டங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கருணை கடாட்சி வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உங்களை கொண்டாடுகிறோம். எல்லாவற்றை இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.